ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில், டைட்டில். அது போக இப்போ கூட பார்க்குறீங்க. ஆமாங்க, ஹோம்மேட் சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் சோப் மேக்கிங் ஆக்சுவலி நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. எஸ், இதுவும் ஒரு டிஐஒய் தான். நான் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நினச்சேன், ட்ரை பண்ணேன். எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இது ஹோம்மேட் சோப்புங்கிறனால பேசிக்காக தான் முறை வரும். ரொம்ப அப்படியே பயங்கரமாலாம் நுரை வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்த மாதிரி மீஷோவில் ஒரு பேஸ் கிளிசரின் சோப் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அதில் எவ்வளோ கிராம் கிளிசரின் இருக்குது, இந்த மாதிரி சல்ஃபைடு இதெல்லாம் ஃப்ரீ அதிலே போட்டிருந்தாங்க. நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருந்தேன், அதாவது 500 கிராம். ஸோ ஒரு சோப்பு 100 கிராம் இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி நானாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 பீசஸ் கட் பண்ணேன். ஸோ இதில் சோப் மேக்கிங் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸ் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா கண்டிப்பாக வெயிங் மிஷினில் இது பண்ணணும். நம்மளோட பேஸ் சோப்புலேயுமே வந்து பிஹெச் வேல்யூ ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற கிரிசலினோட இது பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்க்கணும். இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் தான் பண்ணணும். டைரெக்டாக பண்ணிங்கன்னா ஒன்று ஓவர் இதுவாகி தீஞ்சு போயிடும். இல்லைனாலும் இது ரொம்ப சோப் ஒட்டிடும். இதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது. பொறுமையாக தாங்க பண்ணணும். அந்தளவுக்கு நமக்கு பொறுமை வேணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நல்லா கிண்டிட்டேன். அப்படி போட்டு ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்படியும் மெல்ட் ஆயிரும். ஒரு 1 or 2 டைம்ஸ் கிண்டினா போதும். ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நிறைய நுரை ஃபார்ம் ஆயிடுச்சு. பபிள்ஸாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் 4 சோப் வந்து மேக் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு இதில் நான் ரொம்ப நுரையா வந்துவிட்டு, சரி அடுத்ததை ரொம்ப கிளற வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. மைல்டாக வந்து 1 டைம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமமே. அதுக்கு மேலே ரொம்ப கிளறாதீங்க. நான் வந்து என்னென்ன இது யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பாக டபுள் பாய்லர் தான் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மட்டும்தான் கிளாஸில் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து சில்வர் பாத்திரத்திலே பண்ணி காமிச்சிருப்பேன். இண்டக்ஷனோ அடுப்போ என்ன இதுவாக இருந்தாலுமே டபுள் பாய்லர் மெத்தட்லேயே பண்ணுங்கள். அதுதான் வந்து சேஃபு. அப்படி தான் பண்ணவும் செய்யணும். ஸோ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு சொன்னோம்ல, ஆக்சுவலி வந்து நீங்கள் லிக்விடாக இப்போ ஒரு பப்பாயா சோப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பீட்ரூட் சோப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எப்படியும் அரைச்சி லைட்டாக தண்ணி சேர்த்து தான் பண்ணுவீங்க. அப்போ சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து அதோட நேம்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அஃபிஷியலாக பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நான் ஒரு டிஐஒய் தான் பண்ணுறேன். நான் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலை. ஏன்னா நான் வந்து எதுவுமே இது வாட்டரை ஆட் பண்ணவே இல்லை. நான் இப்போ வந்து கோகோனட் ஆயில் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். கோகோனட் ஆயில், வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் மெஷர்மெண்ட்டோடு தான் ஆட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து இது 2 ml கிட்ட ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 விட்டமின் இ டேப்லெட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இது நலங்கு பவுடர். இது வந்து ஒரு 5 கிராம்ஸ்க்குள்ளே தான் சேர்த்துருப்பேன். ஒரு ஸ்பூனுக்குள்ளே தான் சேர்த்துருப்பேன். ஸோ நல்லா இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ரொம்ப நல்லா கிளறிட்டேன். லைட்டாக கிளறினா போதும், ஆனால் கிளறி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையில்லை. பட் நீங்கள் லிக்விடாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் இது பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் சேர்க்கணும். நான் பாதாம் ஆயில் வந்து சேர்த்துருந்தேன். எல்லாத்துக்குமே நான் பாதாம் ஆயில் தான் சேர்த்தேன். சரி பேசிக்காக இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாதாம் ஆயில் தான் வாங்கியிருந்தேன், அதுதான் சேர்த்தேன். நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா ரோஸ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் தான் இப்போ நான் சேர்த்தது. அதுக்கப்புறம் வந்து லாவெண்டர் ஆயில், அந்த மாதிரி நிறைய இது கிடைக்கிது. ஃப்ளேவர்ஸ் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ளேவர்ஸ் எதுவும் சேர்க்கலை. கலரிங் வேணுனாலும் சேர்க்கலாம், நான் கலரும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேணுனாலும் சேர்க்கலாம், அதையும் நான் சேர்க்கலை. ஸோ பியூராக நேச்சுரலாக பண்ணுவோம்
பண்ணுவோம். இந்த நலங்கு பொடி ஒன்று செஞ்சேன். நலங்கு பொடிங்கிறது வந்து ரெடிமேடாக இப்போ நமக்கு அந்த தமிழ் மருந்து கடையில் கிடைக்கிது. அடுத்த இதுவுமே நான் வந்து இதுதான் சேர்த்துருந்தேன், ஆவாரம் பூ பொடி. அதுவும் வந்து நமக்கு இதிலே கிடைக்கிது. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருந்தேன். விட்டமின் இ டேப்லெட் சேர்க்கலை. ஸோ 2 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் கலருக்காக நேச்சுரலாக இருக்கட்டும்னு மஞ்சள் சேர்த்துருந்தேன். ஸோ மஞ்சள் சேர்த்தா ஆப்வியஸ்லி சோப்பில் மிக்ஸ் ஆகும்போது அது ரெட் கலராக தான் சேஞ்ச் ஆகும். சரி, ஒரு கலர் போன இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக இருக்குது, இது ஒரு மாதிரி திக் ரெட்டாக வரட்டும் அப்படின்னா. ஸோ அதோட ஆவாரப்பூவுமே நான் 5 கிராம்ஸ் சேர்த்துருந்தேன். அதோட கொஞ்சமாக நான் வந்து அரிசி மாவை இதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஸோ இதாங்க நான் இந்த இதுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சோப்பு ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணும். அது மாதிரி உள்ளே இருக்கிறது எல்லாமே இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து நம்மளோட இதுதான், ஆப்ஷனல் தான். நான் இதை வந்து இதுலேயும் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருந்தேன். அதுவும் வந்து ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. ஒரு இது 3 mlலேருந்து 5 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவே அப்ராக்சிமேட்டாக தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது நீங்கள் எல்லாமே இது பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணணும், அந்த இது கூட மோல்டை கூட சானிடைஸ் பண்ணணும், எல்லாமே ப்ராப்பராக மெஷர் பண்ணணும். இப்போ 2 mlனா 2 ml அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பர் மெஷர்மெண்ட் பண்ணணும். இது போர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இது பண்ணணும். கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே ஊற்றலாம். ஏன்னா அது சிலிக்கான் மோல்டுங்கிறனால அந்த இஷ்யூஸ் கிடையாது. பட் வந்து அதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமே செட் ஆயிரும். ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் இதுவாகும். நான் கிளறினது கம்மியானோட்டி அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அதில் எப்படி ஒயிட்டாக நுரையாக இருக்குல்ல, ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நுரையாக வந்துடும். ஆக்சுவலி அதுக்கு கூட ஏதோ ஆல்கஹால் ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, ஸ்ப்ரே பண்ணால் வந்து அந்த நுரையை எடுத்துரும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது பண்ணலாம். இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. நான் எங்கள் வீட்டாளுங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். நான் ஆக்சுவலி வந்து 4 இது மோல்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு 5 ml கிட்ட கோகோனட் ஆயிலும், இந்த தடவை வந்து என்ன சோப் பண்ணேன்னா ஃபுல்லாகவே வந்து வெறும் அரிசி மாவு மட்டும்தாங்க போட்டேன். அரிசி மாவு 5 கிராமு. ஸோ அதுக்கு வந்து இது விட்டமின் இ டேப்லெட் வந்து 1 எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 இது எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 2 ஸ்பூன் இது 2 கேப்சூல் இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்ஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டேன், அரிசி மாவு. ஆக்சுவலி இந்த சோப்பு தாங்க செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானும் பாப்பாவும் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டிலே இருக்கும். அதனால் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப கூலாகவும் இல்லை. ஆவாரம் பூவும் இதுவும் கொஞ்சம் நலங்கு பொடியும் கொஞ்சம் கூலாக இருக்கும். இது வந்து நார்மலாக நியூட்ரலாக இருந்துச்சா, அதனால் நானும் பாப்பாவும் யூஸ் பண்ணுறோம். உண்மையாகவே சொல்லணும்னா நல்ல ஃபேர்னஸும் கொடுக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் ஒரு 2-3 டேஸாக யூஸ் பண்ணுறோம். நல்லா தான் இருக்குது, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதில் நான் வந்து எந்த எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்கலை, ஏன்னா கேப்சியூல் 2 சேர்த்துருக்கேன். 2 இதுவும் சேர்த்துட்டேன். அது பேர் என்ன, 2 கோகோனட் ஆயிலும் சேர்த்துட்டேன். அரிசி மாவு இதில் வந்து அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்பலாம் அப்படி பயங்கரமாலாம் முறை வராது, லைட்டாக தான் வரும். இதை நம்ம அளவு இன்னும் கம்மியாக யூஸ் பண்ணோம், எல்லாமே வந்து
ஒரு 1 கிராம் 2 கிராம் யூஸ் பண்ணிங்கன்னா நுரை நல்லா மித்த சோப் மாதிரியும் வரும். பட் அதுக்காகவா நம்ம எதை செய்கிறோம், நமக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுங்கிறக்காக தானே செய்கிறோம். ஸோ நுரை கொஞ்சம் முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நுரை வேணும்ப்பா எனக்கு சோப்புனா அப்படி நுரை நல்லா பொங்கி வரணும்னா அளவை இன்னும் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ஹோம்மேடாகவும் இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி நுரையும் வரும். நம்ம இது மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது ஹோம்லி பர்பஸுங்கிறனால கலர்லாம் வேண்டான்னு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ரொம்ப சூப்பரான சோப் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் வெர்ஜின் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது கேப்சூல் விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது என்ன முக்கியமான அந்த இதுன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் வந்து சேர்த்துட்டு இதுக்கு வந்து 1 தான் சேர்த்தேன். இது ரொம்ப முக்கியமான சோப்பு. என்னென்னா அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல, அதோட தூள் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இது எக்ஸலண்ட்டாக மார்வெலஸாக இருந்துச்சுங்க. இந்த சோப்பு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, பட் இந்த இதில் கொஞ்சம் மிச்சம் வரும்ல, அதை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி வந்து சார்கோல், க்ளே, முல்தானி மெட்டி ப்ளஸ் இந்த காஃபி இது எல்லாமே வந்து போட்ட உடனே டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா டப்புன்னு முறிஞ்சிடும். ஸோ இதோட எசென்ஷியல் ஆயில் போடும் போதே கொஞ்சமாக அப்படியே உரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டக்குன்னு இதுவாயிருச்சு மித்த இதை கம்பேர் பண்ணுறச்சு. ஸோ சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. என்ன பண்ணணுமோ அது டக்குன்னு பண்ணிடுங்க. அதாவது எசென்ஷியல் ஆயில் ஊற்றுறது, இது பண்ணுறது, ஏன்னா டக்குன்னு அப்படி இதுவாயிரும். பட் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க. அதோட இதுதான் அந்த மிஞ்சி போனது கொஞ்சம் இதை தான் யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக காமிச்சிச்சு, நல்ல பிரைட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இது எல்லாமே கொஞ்சம் நேச்சுரல் கூலண்ட்டாக பண்ணுறனால நைட்டு இந்த சீசன் வேறு சரியில்லை. ஸோ நைட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு பகலைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. கை மூஞ்சி கழுவிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை. என் பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க இன்னும் ரிசல்ட் சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் நான் அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் பீட்ரூட்டு, நிறைய ஆரஞ்சு பீல், லெமன் பீல், அந்த மாதிரி நிறைய இது பண்ணணுன்னு இது பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிக்விடாக எதுவும் சேர்க்காததுனால எந்த ப்ரிசர்வேட்டிவும் இது பண்ணல. நான் வந்து ஓவர் நைட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி 2 ஹவர்ஸ் போதும்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்ட் ப்ரெஷர் சோப் இல்லைங்கிறனால இதை உடனே யூஸ் பண்ணலாம். கோல்ட் ப்ரெஷர் சோப்னால் கிட்டத்தட்ட 1 மந்த் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இது அப்படி கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அன்மோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் எதுக்கும் இருக்கட்டும்னு இது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸே போதும், பட் எதுக்கு இருக்கட்டும்னு நான் வந்து ஓவர் நைட் விட்டுட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை ஓப்பன் பண்ணேன். ஸோ நல்லா அழகாக அன்மோல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.